வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் தானாக வந்துடும். உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் உங்களுடைய குழுக்களுக்கும் இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். பலன் பெற வசதியாக இருக்கும். அன்னை தெரசாவை பாராட்டாத மனிதர்களே இருக்க முடியாது இல்லையா? அன்னை தெரசா கடவுளின் வடிவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கடவுள் ஒருவரை எவ்வளவு அன்பு செய்வார் என்பதற்கு ஒரு உதாரணமான ஒரு தாயாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தைகளை, நோயாளிகளை, குறிப்பாக தொழுநோயாளர்களை அரவணைத்து அன்பு செய்து அவர்களுக்கு அருமையான பணிகளை செய்து இந்த உலகமே வியக்கின்ற வகையில் அவர்கள் பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். உலகத்தின் உயர்ந்த பரிசுகளான நொபல் பரிசு முதல் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவு உயர்ந்த நிலையில் அவர்கள் சென்றாலும் அவர்கள் வாழும் வரை அவர்கள் தன்னை துறந்து வாழ்ந்தார்கள். தன்னை என்றுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தி வாழவே இல்லை. தான் ஒரு கருவி என்பதை மட்டும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தான் ஒரு கருவி, என்னை பயன்படுத்தும் கடவுளின் கருவி நான் என்று அவர்கள் தன்னை ஒரு கருவியாகவே கருதி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வந்தார்கள். அவர்களை பின்பற்றி அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் இன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. அந்த இயக்கம் இன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெண்மணியை, ஒரு தாயை இந்த உலகம் கொண்டாடி தீர்த்தது, இன்றும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அவர்களின் நினைவாக பல்வேறு அமைப்புகள், சுய உதவி குழுக்கள், இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அன்னை தெரசா இளைஞர் பேரவை என்று கூட இளைஞர்கள் பெயர் வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய அளவிற்கு அன்னை தெரசா ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழ பதிந்த ஒரு மாபெரும் பெண்ணாக, தாயாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் உதிர்த்த ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அவங்க சொன்னாங்க, உங்களுடைய குரலை இரக்கத்திற்காகவும், உங்களுடைய குரலை இரக்கத்திற்காகவும், உங்களுடைய காதுகளை கருணைக்காகவும், உங்களுடைய காதுகளை கருணைக்காகவும், உங்களுடைய கைகளை கொடைகளுக்காகவும், உங்களுடைய கைகளை கொடைகளுக்காகவும், உங்கள் மனதை உண்மைக்காகவும், உங்களுடைய மனதை உண்மைக்காகவும் பயன்படுத்துங்கள். உலகம் உங்களை தாங்கி பிடிக்கும். நாம் நம்முடைய குரலை இரக்கத்திற்காக, நீதியும் இரக்கமும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக, நம்முடைய காதுகளை கருணையின் செவிகளாக, ஏழை மக்களுடைய கதறல்களை கேட்கக்கூடிய செவிகளாக, நம்முடைய கைகளை முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் கொடைகள் செய்யக்கூடிய கைகளாக, நம்முடைய மனதை உண்மையாக வாழ்வதற்கு பக்குவப்பட்ட மனமாக நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ நம்மை உலகம் தாங்கி பிடிக்கும், தாங்கிக் கொள்ளும். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொண்ட உண்மையான தத்துவம் இது. நாமும் அவர்களை பின்பற்றுவோம். முடிந்த அளவிற்கு இரக்கமுள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, கொடையாளிகளாக, உண்மையை படி வாழ்பவர்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையையும் வளப்படுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இஞ்சி நம்முடைய பெண்களுடைய மாதவிடாய் சமயங்களில் காலையில் ஏற்படக்கூடிய ஒரு வயிற்று வலி இருக்கும். அதற்கு நிவாரணம் தரக்கூடிய மருந்தாக இஞ்சி இருக்கிறது. வலியை குறைக்கும், அவர்களுடைய அந்த மென்சஸ் பீரியடில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கும் இஞ்சி அருமையான மருந்தாக பயன்படுகிறது. எனவே பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.